ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். அனைத்து பிறந்த நாள் அன்பர்களுக்கு வணக்கம். அனைத்து திருமண நாள் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சொல்லக்கூடிய நல்வார்த்தை மன அழுத்தம். அதாவது மன அழுத்தம்ன்றது இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி சொல்லலாம். ஏன்னா அதில் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது, என் வாழ்க்கையில் நடந்தது. நானும் ஒரு லேப் டெக்னீஷியனு, அதனால் அதை பற்றி ஓரளவுக்கு தெரியறதுனால சொல்கிறேன். அது வந்து இன்றைய இளைஞர்கள், சில பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே இந்த இரத்த அழுத்தம் எல்லாருக்கும் வருது, பிளட் ப்ரெஷர். அது எதனால் வருதுன்னா, ஆரோக்கியமற்ற உணவு முறை, அடுத்தது வந்து உட்கார்ந்த வாழ்க்கை முறை, பதற்றம், மனப்பதற்றம், அப்புறம் வந்து இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது, வறுத்த உணவுகளை சாப்பிட்றது, சரியாக உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, அப்புறம் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். அது வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமாகிட்டா இந்த இடுப்பு பகுதிகளெல்லாம் இந்த கொஞ்சம் சதை வளர்ச்சி வந்து அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இந்த இடுப்பு வலி, அதனால் இந்த மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வந்தால் அந்த ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. அதனால் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு அந்த இதை டாக்டருங்க பார்ப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறது, அது வந்து பொட்டாசியம் குறைபாடுனால கூட ஒரு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரெண்டாவது, புகைப்பிடித்தல். ஆண்கள்லாம் வந்து இப்போ இளைஞர்கள்லாம் நிறைய பேர் புகைப்பிடிக்கிறாங்க. புகைப்பிடித்தல்னால கண்டிப்பாக இந்த பிளட் ப்ரெஷர் வரும். அதுக்கடுத்து வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறதாலும் இந்த பிளட் ப்ரெஷர் வரும். அதை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அது நார்மலாக இருக்க வேண்டிய அளவு வந்து இளைஞர்களாக இருந்தால் ஒரு 30 வயசுக்குள்ளே இருந்தால் 120/80 இருக்கணும். இந்த கீழே இருக்கிறது வந்து டயஸ்டாலிக், மேலே இருக்கிறது வந்து சிஸ்டாலிக்கு. ஒரு 35-40 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 130 அப்படி இருக்கலாம். 60 வயசுக்கிட்ட போயிட்டால் ஒரு 145, 150/90 இருந்தாலும் ஓகே அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறதுனால இந்த பிபி வராத பார்த்துக்கணும். இந்த பிபி எங்கள் அப்பாக்கெல்லாம் இருந்து அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. வெத்தலை பாக்கு போடுவார். சாப்பிட்டா எப்பயாவது இப்போ அதிகமாக சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதுக்காக வெத்தலை பாக்கு போடுவார். அவர் ஒரு ஆசிரியர். அவருக்கே வந்து அதாவது அரசாங்க ஸ்கூலில் வாத்தியார். அவருக்கே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹைப்பர் டென்ஷனால் பிளட் வெசல்ஸில் பிளட்டு கிளாட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். அது மாதிரி அந்த அனுபவங்கள்லாம் உண்டு. அதனால் படபடப்பாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கினே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கினே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும், மனசை கொஞ்சம் லேஸாக வச்சுக்கணும். இது போல் இருந்தால் இந்த பிளட் ப்ரெஷர் வராத தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் நாம் அந்த பிளட் ப்ரெஷரை எதன் மூலியமாலாம் தவிர்க்கலாம்னா, டீ காஃபி சாப்பிட்றத பெரும்பாலும் அதிகமாக கொஞ்சம் தவிர்த்துடணும். அதிகமாக நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லான்னு சொன்னிங்கன்னா, ஆரஞ்சு, அடுத்து வாழைப்பழம் சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிட்டா அதிகமாகிவிடும். காளான் சாப்பிட்லாம், பப்பாளி சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், பிபி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். பப்பாளி சாப்பிட்டா பிளட் சுகர்லாம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம், கீரை நிறைய சாப்பிடுங்க, காளான் சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. குறைக்க வேண்டியது டீ காஃபிலாம் குறைச்சிடணும். அதுக்கடுத்து இதில் நம்ம அந்த மன அழுத்தம் குறையணும், இந்த பிளட் ப்ரெஷர் குறையணும்னா யோகா, தியானம் சூப்பரான ஒரு மெத்தடுங்க. அதை நல்ல ஒரு ஆசிரியராக பார்த்து அதுக்கான யோகா, தியானம் பண்ணுறதுக்கு சரியான வழிகாட்டுதலோடு ஒரு ஆசிரியரை பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிறத செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது ஜாக்கிங்கு, வாக்கிங்கு, சைக்கிளு, சூப்பரான எக்ஸசைஸ், நீச்சல் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து ஒரு 100%. அதனால்
இதெல்லாம் செஞ்சு நீங்கள் பயன்பெறணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.